அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான். வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் ஷானு. எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் வீடியோ. வீட்டில் இருந்தபடி மாதம் நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற லேடிஸுக்கு இந்த வீடியோ இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. எந்த விதமான கெமிக்கல்களும் சேர்க்காம வீட்டிலேயே ஹெர்பல் ஷாம்பு எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த ஷாம்பு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சில இன்க்ரீடியன்ஸை ஊற வைக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் முதலாவது எடுத்திருக்கிறது சீயாய்க்காய். சீயாய்க்காய் அப்படின்றது சிகைக்காய். இந்த காய் பார்க்கக்குள்ள நம்ம ஒரு பின்னல் போட்ட மாதிரியே தான் இருக்கும். இது முடிக்க அவ்வளோ நல்லது. அதில் பேர்லேயே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, சிகைக்காய் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன். இது நம்ம தொடர்ந்து பாவிக்கிறதுனால தலை சரமும் வறண்டு போகாது. முடி பிஹெச் பேலன்ஸாக இருக்கும். இதை தவிர நம்மளோட முடி நல்ல கருப்பாக அதே நேரம் ஷைனிங் ஆகும். முடி உதிர்வதும் கட்டுப்படுத்தும். இப்படி நிறைய நம்ம பெனிஃபிட்ஸ் இந்த சிகைக்காயில் சொல்லிகிட்டே போகலாம். இப்போ 100 கிராம் அளவுக்கு சீயாக்காவை இதை மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ அடுத்த இன்க்ரீடியன்ட் சோப் நட்ஸ். சோப் நட்ஸ் தமிழில் பூந்தி கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் இப்போ நான் சேர்க்குற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நாட்டு மருந்து கடையில் இருக்குது, நீங்கள் வாங்கலாம். இதை நம்ம ஷாம்பூவில் சேர்க்கறதுனால நமக்கு பொடுகு தொல்லையே இருக்காது. முடி நல்ல பளபளப்பாகும். அதே நேரம் முடி உதிர்வையும் கட்டுப்படுத்தும். இந்த சோப் நட்ஸில் நம்ம அதுக்குள்ளே இருக்கிற விதைகளை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இருக்கிற தோலை தான் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம இதை சோப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அதுக்குள்ளே இருக்கிற விதைகளை எடுத்துக்கொள்ளலாம். இதை தொடும்போது லேசான இந்த பிசுபிசுப்பு இருக்கும். இதுதான் நம்ம செய்ய போகிற ஷாம்பூக்கு நல்ல நுரை கொடுக்கும். இப்போ இந்த பூந்தி கொட்டையும் நான் 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். இதையும் அதே பவுலில் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ அடுத்த இன்க்ரீடியண்ட் அம்லா. இது நம்ம பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி காய வச்சுருக்கிறது தான். நீங்கள் வீட்டில் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கட் பண்ணிவிட்டு நல்லா காஞ்சதும் இதை மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இதுவும் நான் 100 கிராம் அளவுக்கு தான் எடுத்திருக்கிறேன். இந்த இன்க்ரீடியன்ட் தான் நமக்கு அதிகமாக முடி வளர்கிறதுக்கு உதவி செய்யும். அது மாதிரி ஒரு சிலருக்கு இந்த உச்சந்தலையில் தலை அரிப்பு இருக்கும். ஸோ அதெல்லாம் இது மூலமாக சரியாகும். அண்ட் அம்லா நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். நம்ம என்ன ஆயில்களை வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னாலோ ஷாம்பூ வாங்குறண்டாலோ முன்னுக்கு இதோட பிக்சர் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம செய்ய போகிற இந்த ஷாம்பூலையும் இதை நம்ம சேர்த்துக்கொள்ள போகிறோம். அம்லாவும் 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி சேர்த்து கழுவி எடுத்துக்கொள்ளலாம், மேலே இருக்கிற அந்த டஸ்ட் எல்லாம் போகிறதுக்காக. இப்போ இதை கழுவி எடுத்ததுக்கு பிறகு நம்ம சோக் பண்ணி வைக்க போகிறோம். 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். இந்த 100 கிராம் அளவு இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்துக்கும் மொத்தமாக 1.5 லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட் அதில் சேர்க்க போகிறது வெந்தயம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கொள்கிறேன். வெந்தயத்தோட பயன்கள் நான் சொல்லணும் அப்படின்றது இல்லை, எக்கச்சக்க பயன்கள் முடிக்கு இந்த வெந்தயம் மூலம் இருக்குது. பார்த்தீங்கன்னா முடி நல்லா அடர்த்தியாகும். அதே நேரம் நமக்கு தலை நல்ல குளிர்மையாக இருக்கும். ஸோ அதுக்கு மெயினாக நம்ம இந்த மாதிரி வெந்தயம் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சு ஓவர் நைட் இதை சோக் பண்ணி எடுக்க போகிறோம். குறைஞ்சது 6 மணி நேரம் சரி நீங்கள் சோக் பண்ணி எடுக்கணும். நான் இது எல்லாத்தையும் ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்திருக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்ல சோக்காகி இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேர்த்துருந்த தண்ணியோட கலரும் இப்போ சேஞ்ச் ஆகியிருக்கும். நம்ம சேர்த்துருந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல காஞ்சி மொத்தமாக இருக்கும். இப்போ இதெல்லாமே நல்ல சாஃப்டாகி நம்ம சேர்த்துருந்த தண்ணியோட கலர் இதை மாதிரி ஒரு லைட்டான ப்ரௌன் கலரில் இருக்கும், ஒரு கோல்டன் கலர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்ததும் நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்து அவிச்செடுக்க போகிறோம். இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு பெரிய சட்டியில் சேர்த்துட்டு அவிச்செடுக்கலாம். நான் இப்போ ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து 3 விசில் வரைக்கும் அவிச்செடுக்க போகிறேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் நல்ல சோக்கானதுக்கு பிறகு லேசாக மேலால் நுரை வந்திருக்கும். இது குக்காகி வரும்போது இன்னும் நல்ல நுரை வரும். ஸோ இது 3 விசில் வரைக்கும் இது வேகட்டும். இப்போ இதை 3 விசில் போட்டு நான் ப்ரெஷர் குக்கரில் அவிச்சு எடுத்துட்டேன். இப்போ ஓரங்கள் இருக்கிறது எல்லாத்தையும் இந்த மாதிரி வலிச்சு விட்டுட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சேர்த்துருந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா மசிஞ்சு வரணும். அந்த அளவு பதம் வரும் மட்டும் நம்ம குக் பண்ணி எடுத்துருக்கணும். இப்போ நான் ஒரு பூந்தி கொட்டை எடுத்து பார்க்குறேன் பாருங்கள். அதுக்குள்ளே இருக்கிற சீட்ஸை நமக்கு ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு மாதிரி வரணும். இந்த மாதிரி வரும் மட்டும்தான் நம்ம குக் பண்ணணும். இப்போ இந்த சோப் நட்ஸை எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாத்தையுமே நான் வெளியில் எடுத்துடுறேன்.
இப்போது இந்த தண்ணியை வந்து நான் ஒரு ஸ்ட்ரெயினரில் வடித்து எடுத்துக்கொள்கிறேன். வடித்து நம்ம எடுத்ததுக்கு பிறகு உள்ளே வந்து நம்ம அவிச்சிருந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து கை வச்சு நம்ம நல்லாவே மேஷ் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம சேர்த்திருந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்துலையும் இருந்து நல்ல நுரை வரும். இப்போ நம்ம கடைகளில் வாங்குகிற ஷாம்புவை ஈரமான முடியில் போடுறோம் அப்படின்னு சொல்லும்போது நல்லா நுரைக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வீட்டில் செய்கிற இந்த ஹெர்பல் ஷாம்புக்கும் வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம். சோப் நட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறோண்டா இன்னும் நல்ல நுரை வரும். ஸோ நான் சேர்த்துருக்கிற இந்த 100 கிராம் வந்து இந்த ஷாம்புக்கு போதுமான அளவில் இருக்கும். கொஞ்சம் அதிகமாக நல்லா நுரையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு எக்ஸ்ட்ரா சேர்க்கலாம். இந்த மாதிரி நம்ம கையால் மிக்ஸ் பண்ண அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா மசிஞ்சு நல்லா நிறைய நுரை வரும். இப்போ வந்து நம்ம இதை வடித்து எடுத்துக்கொள்ளலாம். கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் நீங்கள் இந்த ஷாம்பு ரெடி பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கைக்கு வந்து க்ளவுஸ் போட்டுருங்க. ஒரு நாளுக்கும் அதிகமாக இதோட சாயம் வந்து நம்மளோட கையிலேயே இருக்கும். அதனால தான். அவ்வளவுதான், ஷாம்பு ரெடி ஆகிட்டு நம்ம நல்லா மசிச்சு எடுத்ததுக்கு பிறகு இது மாதிரி அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிச்சம் இருக்கும். இதை நீங்கள் அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் பண்ணி நல்லா பேஸ்ட் ஆக்கிட்டு ஒரு ஹேர் பேக் மாதிரி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அப்படியே விட்டுட்டு குளிக்கும் போது இந்த ஷாம்பு போட்டு குளிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது இன்னும் பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்லேயே எந்த விதமான கெமிக்கல்ஸும் இல்லாமல் ஷாம்பு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஷாம்பு வந்து நம்ம செய்ய போகிற அடுத்தடுத்ததாக இருக்கக்கூடிய ஷாம்பு எல்லாத்துக்குமே ஒரு பேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க ஷாம்புவை நான் இன்னொரு தடவை வடித்து எடுத்துக்கொள்கிறேன். அதுக்குள்ளே இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா துண்டுகள் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த மாதிரி வடித்து எடுத்ததுக்கு பிறகு நமக்கு இந்த மாதிரி நுரையோடு சேர்ந்து இந்த ஷாம்பு கிடச்சிருக்கும். இப்போ இதை நம்ம வந்து பேக்கேஜிங் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஷாம்பு எல்லாத்தையும் பொட்டில்களில் சேர்த்துக்கொள்ளலாம். நான் வந்து 200 ml பொட்டில் தான் எடுத்திருக்கிறேன். நம்ம 1 டே கப்ஸ் எல்லாம் வாங்குகிற அந்த கடைகளில் இந்த பொட்டில்களும் விற்பாங்க. இது வந்து ஜூஸ் பொட்டில் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த போத்தலில் வந்து 5 வரைக்கும் நான் எடுத்திருக்கிறேன். இதில் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணியிருந்த ஷாம்பு மொத்தமாக 4.5 பொட்டில் வரைக்கும் எனக்கு கிடச்சிருந்துச்சு. நாட்டு மருந்து கடையில் தான் அம்லா, சிகைக்காய், இந்த சோப் நட்ஸ் இது 3 வாங்கியிருந்தேன். ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் 100 கிராம் அளவுக்கு வாங்கும்போது எனக்கு 120 ரூபா வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. இந்த 3 இன்க்ரீடியண்ட்டுக்கும் 360 ரூபா வரைக்கும் நான் செலவு பண்ணியிருந்தேன். ஒரு 400 ரூபாய் செலவுக்குள்ளே நான் வந்து 4 போத்தல் அளவுக்கு இந்த ஷாம்பு ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ ஒரு போத்தலுக்கு நமக்கு வந்து 100 ரூபா தான் முடியும். கடைகளில் இதை மாதிரி நம்ம ஷாம்பு வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கெமிக்கலுக்கும் நம்ம எக்ஸ்ட்ராவாக காசு கொடுத்து தான் அதை வாங்கி எடுக்க போகிறோம். எந்த விதமான கெமிக்கலும் இல்லாமல் வெறும் 100 ரூபா செலவில் இந்த ஒரு போத்தல் நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நமக்கான லாபத்தை வச்சு இதை சேல் பண்ணும்போது இது வந்து நல்ல லாபகரமான ஒரு தொழிலாக அமையும். நம்மளோட சேனலில் எத்தனையோ விதமான பிஸ்னஸ் ஐடியாஸ் நம்ம பார்த்துருப்போம். இது வந்து உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான இன்னொரு பிஸ்னஸ் ஐடியா. வீட்டில் நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற பொருட்களில் கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்டாக நீங்கள் எதை யூஸ் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக நான் அதை ஷேர் பண்ணுறேன். இப்போ ஒரு பவுலில் இந்த ஷாம்பூலேருந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நான் தண்ணி சேர்த்து காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் ஷாம்பூலேருந்து நமக்கு எவ்வளோ நுரை வரும் அப்படின்னு சொல்லி தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் கடைகளில் வாங்குகிற ஷாம்பூ மாதிரி நல்லா நுரைச்சி வரும். அது அந்த ஒரு ப்ரூஃபையும் நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ எந்த விதமான டவுட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் வந்து செஞ்சு ட்ரை பண்ணலாம். இதை வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸாகவும் பண்ணலாம். இந்த வீடியோ எப்பயும் போல் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு புதிய வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பாய்.